நம்ம நட்பு எப்பயுமே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பாஸ் கவர்னர் சண்முகம் சார், அதே மாதிரி பாஸ் கவர்னர் சலீம் சார் அண்டு சின்னதுரை அப்துல்லா அண்ணா, இவங்க எல்லாருமே சண்முகம் சார் எல்லாருமே நல்ல ரிலேஷன்ஷிப் பாஸ் கவர்னர்ஸோடு எப்பவுமே இருப்போம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு பப்ளிக் இமேஜ் பொறுத்தளவுக்கு ரொம்ப அருமையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தினேஷ் அண்டு மேடம் அவங்க 2 பேர்த்துக்கும் உங்கள் சார்பாக ஒரு நல்ல கரகோஷத்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இங்கே டிஜிஇ காந்தி சாருக்கும் உங்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகர்கோவில் குயின்ஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் சேர்மன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரவொலியோடு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்து நல்லா இருக்கணுங்க. உங்கள் கவர்னர் சொன்ன மாதிரி திடீர்னு நேற்று மத்தியானம் தான் பேசினாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட நான் திரும்ப ரமேஷ் பாபு அண்ணாட்ட பேசினேன். ஆனால் என்ன நீங்கள் வர வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி வர முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பப்ளிக் இமேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரோட்டரியோட பப்ளிக் இமேஜ் அப்படின்னு முதல்ல சும்மா சிம்பிளாக சொன்னோம்னா எதை பற்றி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்பேன். யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ண முடியுமா? பப்ளிக் இமேஜ் அப்படின்னு சொன்னால் யார் கை? போலியோ. கிரேட் கிரேட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி கிளப்பும் நம்மளுடைய ரோட்டரி பப்ளிக் இமேஜோட எவ்ரி கிளப் அண்டு எவ்ரி ரொட்டேரியன்ஸும் இமேஜ் ஆஃப் ரோட்டரி, நம்ம தான் இமேஜ் ஆஃப் ரோட்டரி அப்படிங்கிறது. நம்ம தான் நம்ம என்ன வேலைகள் செய்கிறோமோ, நம்ம என்ன சேவைகள் செய்கிறோமோ அதை பொறுத்தது தான் நம்ம பப்ளிக் இமேஜ், நம்ம ரோட்டரியோட பப்ளிக் இமேஜ் அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரியோட நார்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸ் கிளப்ஸ் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பகுதிக்கு தேவையான சேவைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்தந்த பகுதிக்கான சங்கங்கள் நிறைய ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பகுதிக்கான தேவைகள் என்னங்கிற பார்க்குறது நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கும். அது சர்வீஸ் படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஷன், அதுக்கடுத்து ஆக்ஷன். இது எல்லாத்தையுமே திரும்ப ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3வது கண்டென்ட், 4வது அப்பியரன்ஸ், 5வது விஷுவல். மிஷன் பிராண்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோட்டரியோட வாட் இஸ் யுவர் ரோட்டரி ஸ்டோரி. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ரோட்டரியில் முத ஜாயின் பண்ணும்போது நம்ம ரோட்டரி இன்ட்ரெஸ்டே இருக்காது. நமக்கு ரோட்டரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, வாங்க ரோட்டரியில் ஜாயின் பண்ணுங்க, இது ஒரு ஆர்கனைசேஷன்ட்டு. நமக்கு அந்த ரோட்டரியை பற்றிய ஒரு நாலேஜோ ரோட்டரி என்னங்கிறதோ நம்ம தெரியாமல் இருக்கலாம். அப்போது நம்ம ரோட்டரியில் நம்ம எங்கேயாவது ஒரு சர்வீஸ் பண்ண போவோம், இல்லை ஒருத்தருக்கு நல்ல ஒரு அவார்டு கொடுக்க போவோம். இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் அப்படி பண்ண ஆரம்பித்து தான் நம்ம ரோட்டரியோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு நிறையா வரும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டோட இன்ஸ்பிரேஷன் நமக்கு ஒரு ரோட்டரி ஸ்டோரி வரும். ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் ஒரு ரோட்டரி ஸ்டோரி. லீடர்ஸ்ன்னு சொல்கிறது ஒவ்வொரு ரொட்டேரியனுமே லீடர்ஸ் தான். அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணங்கள் வரும். அதை வச்சு தான் அது. அதுக்கடுத்து வாட் இஸ் யுவர் கிளப் பெட்டர். உங்கள் கிளப் ஏன் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? உங்கள் கிளப்பு தான் பெட்டர் அப்படின்னு நீங்கள் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன காரணத்தினால அப்படி சொல்கிறீங்க? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். கை ஓகே, ஃபியூச்சர் லீடர்ஷிப், குட். அதே மாதிரி நம்ம இதை ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு. இப்போ ஒரு நிமிஷம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறது நம்மளை விட வெளிச்சமாகக்கூடிய நிமிஷம் எல்லாமே இப்போ 2வது நிமிஷம் ஃபேஸ்புக்கில் வந்துடும். நம்ம நிறைய இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். நிறைய ரோட்டு சேவைகள் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய சேவைகள் அத்தனையுமே இதில் நம்ம மீடியாவில் வர ஆரம்பிச்சிருது. வெப்சைட்ஸ், நம்ம ஒவ்வொரு கிளப்புக்கும் எத்தனை கிளப்பில் வெப்சைட்ஸ் இருக்குது சொல்ல முடியுமா? உங்கள் எத்தனை கிளப்? ஓகே, சரி, ஓகே. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் காட்டுறீங்க. அப்போ நிறைய வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு வெப்சைட் சேர்மன் பார்த்துக்கோங்க, கவர்னர்கிட்ட நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எல்லா சங்கங்களும் வெப்சைட் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வெப்சைட் ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், அது மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது.
அதில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்களாங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுமே நம்மளுடைய பப்ளிக் இமேஜாக தான் அமையுது. அந்த இமேஜ்லேயும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். அடுத்து வந்து ஆக்ஷன் பிராண்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட் ஆர் யூ நோ ஃபார் யுவர் கம்யூனிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோட் யுவர் மீட்டிங்ஸ். ஒவ்வொரு சங்கமும் உங்கள் சங்கத்தில் இருக்க உங்களுடைய மீட்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அதுக்கு மெம்பர்ஸ் வரக்கூடிய எண்ணிக்கையை கூட்டணும். அது மாதிரி புதுசாக மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக வர வைக்கக்கூடிய செயல்களை நம்ம நிறையா செய்யணும். இது ஒன்று. அதுக்கடுத்து அட்வர்டைஸிங். நம்ம கிளப் மீட்டிங்கை வந்து நம்ம குரூப்பில் போடுறது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது, இந்த மாதிரி விஷயம் கூட ஒரு அட்வர்டைஸிங்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து நெட்வொர்க்கிங் ஆஃப் அட்வொகேட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ஜிஓஸை என்ஜிஓஸை மீட் பண்ணி அவங்கள பார்ட்னர்ஷிப் பண்ணுறது பார்ட்னர்ஸ்னு வரும். அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறது அந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து செய்கிறது தான் அட்வொகேட்ஸ்னு வரும். ஸோ இது ரெண்டும் சிறப்பாக பண்ணணும். அதுக்கடுத்து மீடியா கவரேஜ். ஒரு உங்கள் சங்கத்தை வந்து பிரபலப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து மீடியா பர்சனோட ஒரு லிங்க் வச்சு அவங்க மூலமாக இந்த சர்வீஸ் என்ன பண்ணுறோங்கிறது இந்த சமுதாயத்துக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதுதான் வந்து நம்மளுடைய பப்ளிக் இமேஜை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் ப்ராஜெக்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம், அது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன பண்ணுறோம். ஏன்னா நிறையா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஆனால் நம்ம அதை வந்து நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணாமல் விடும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன செஞ்சோங்கிறதே வெளிப்படையாக போகாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம செஞ்சோம்னாலே நம்முடைய பப்ளிக் இமேஜ் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணாவே நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து வந்து கண்டென்ட் பிராண்டிங். கண்டென்ட் பிராண்டிங்கிறது வேர் ஹவு வில் ப்ரொமோட். இது வந்து மாஸ் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அண்டு ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மேரத்தான் நடத்துகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபங்க்ஷன் பண்ணுறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ரோட்டரியோட இமேஜ் வந்து பப்ளிக்கு நிறையா தெரியும். இந்த சங்கம் வந்து இந்த ஊரில் இந்தந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்காங்கன்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும். அதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து மிட் மீடியா கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜ்மெண்ட் oriented, reaching out the groups of people through local and community based farmers like folk. நம்ம இது வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ட்ராமா, ஸ்ட்ரீட் தேட்டரில் பண்ணுறது, பப்பட் ஷோஸ், வீடியோ வேன்ஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நிறையா பிஸ்னஸுக்காக எக்ஸிபிஷன்ஸ் நிறையா பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா நம்ம ரோட்டரியோட இமேஜ் நல்லா டெவலப் ஆகும். சோசியல் மீடியா, விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ், இதுதான் வந்து நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இமேஜை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து அப்பியரன்ஸ் பிராண்டிங். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வரோம் இந்த சார்ஜ் அண்ட் ஆர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு இது வச்சுருக்காரு, ஒரு பெல்ட் மாதிரி அது இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய இமேஜை வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஒரு, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பேட்ச் போடுறோம்ல. இப்போ இது வந்து இந்த பேட்ச் வந்து இங்கே இந்தியா நமக்கு இங்கே இருக்கிறத விட நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ச் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்கும். நம்ம வந்து எங்கே போனாலும், இப்போ நான் வந்து பிரேசில் போனப்போ எல்லா ஊர்லேயும் நீங்கள் பேட்சை பார்த்தாலே உடனே ஒரு 4 பேர் வந்து நம்மளோட கை கொடுத்து பேசுவாங்க, ஓ ரொட்டேரியன்ஸா அப்படின்ட்டு. அப்போ நிறைய எதிர்பாராத உதவிகள் நிறையா கிடைக்கும் நமக்கு. அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான உதவிகள் நிறையா கிடைக்கும். அதற்கான வாய்ப்பாக இது அமையும். அதே மாதிரி ஹோர்டிங்ஸ், இன்ஃபர்மேஷன், தீம் பின் ஃபார் மெம்பர்ஸ், அது இப்போ எல்லாருமே நம்ம போடுறோம். அதுலேயும் பார்த்து அழகாக ஒரு தீம் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தீமும் ஒன்று இருக்குது, சாட்சின்னு, அதுக்கும் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இதுதான் வந்து பப்ளிக் இமேஜை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது. அதே மாதிரி வெல்கம் பேனர் அண்டு ட்ரேடிங் டிஸ்பிளே, இது எல்லாமே பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய அமையும். இப்போ 4-way டெஸ்ட், இப்போ கூட நீங்கள் 4-way டெஸ்ட் வந்து உங்கள் கிளப்போட செக்ரட்டரி வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஏரியா ஃபோக்கஸ், அது உங்களுக்கு தெரியும் ஏரியா ஃபோக்கஸ் என்னென்னன்ட்டு, அதையும் நம்ம அந்த தான் ஒர்க் பண்ணோம்னாலும் அதுவும் ஈஸியாக நமக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
அடுத்து வந்து விஷுவல் பிராண்டிங். டஸ் யுவர் கிளப் லோகோ எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடென்டிட்டி. இப்போ எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு லோகோ வச்சுருக்க மாதிரி கிளப்புக்கு ஒரு லோகோ மாதிரி வச்சாலும் ஒரு ஐடென்டிட்டியை வந்து அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இஸ் யுவர் கிளப் கன்சிஸ்டன்ட் இன் ஆல் பிளாட்ஃபார்ம் மீடியா. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுடைய பப்ளிக் இமேஜை ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஆர்ஐ அஃபிஷியல் பிராண்டிங், தீம் ப்ரமோஷன், நம்ம தீமை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக வந்து நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ சார் சண்முகம் சார் பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, பிராண்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய ரோட்டரியோட பப்ளிக் இமேஜ் நல்லா ரைஸ் ஆகும். நம்ம ரோட்டரியோட பப்ளிக் இமேஜ் ரைஸ் ஆகும்னா ரோட்டரிங்கிறது யார்? நம்ம தான், ரொட்டேரியன்ஸ் அண்ட் ரோட்டரி கிளப்ஸ் தான் நம்ம தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை செஞ்சாலே நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். இது வந்து நம்மளுடைய பப்ளிக் இமேஜோட ஃபோட்டோஸ் பாருங்கள். ஐ எம் ஹெல்பிங் எராடிகேட் போலியோ, வேர்ல்டு இம்யூனேஷன் டேட் வீக், இந்த ரோட்டரியோட ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ், இது எல்லாமே நம்ம வந்து இதான் நம்மளுடைய வளர்ச்சி. அதே மாதிரி உங்கள் டிஜி தினேஷ் போடும்போது அவரே வந்து நிறைய விஷயங்கள் ஒன்றை ஷேர் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரோட்டரியோட நேமோட இது எப்படி இருக்குது, பப்ளிக் இமேஜை வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியுது அப்படிங்கிறத அவர் ஆர்ஐ டைரக்டரோட ஸ்லைட்ஸை வச்சு காமிச்சாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் பப்ளிக் இமேஜை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு சங்கமும் பப்ளிக் இமேஜை ரைஸ் பண்ணும்போது உங்கள் சங்கங்கள் மிகப்பெரிய வெற்றிகரமான சங்கங்களாக அமையக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப அருமையாக செயல்படுங்கள், நல்ல ஒரு டீமாக செயல்படுங்க, நல்ல கவர்னர்ஸ், அடுத்தடுத்து உங்கள் லீடர்ஸ் டீம்ஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க, பாஸ் கவர்னர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுடைய கைடன்ஸோட சிறப்பாக செயல்பட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த தருணத்தில் வந்து உங்கள் சேர்மன் வந்து ரொம்ப அருமையாக அவங்களுடைய பேச்சு வந்து தமிழ் ஸ்பீச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள், நல்ல ஒரு கவசத்தோடு அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவேன். அதே மாதிரி என்டையர் டீம் ஆஃப் நாகர்கோவில் குயின்ஸ் டீம், அவங்க பிரசிடென்ட் உட்பட அத்தனை பேர்த்துக்கும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக நல்ல ஒரு கரவொலியோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.